வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. தேசிய நெடுஞ்சாலையோரம் நிற்கும் லாரிகளில் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உடையராஜபாளையம் பகுதியில் சென்னை பெங்களூரு மற்றும் பெங்களூர் சென்னை செல்லும் லாரி மற்றும் கனரக வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையோரம் நிற்க வைத்து ஓட்டுநர்கள் ஓட்டல்களில் சாப்பிட்டு ஓய்வெடுத்து செல்வது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக சாலையோரம் நிற்க வைக்கும் லாரிகளில் லாரி ஓட்டுநர்களின் செல்போன்கள் தொடர்ந்து திருடு போவதால் அதிர்ச்சிக்குள்ளான லாரி ஓட்டுநர்கள் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க கிராமிய காவல் ஆய்வாளர் எழில்தாசன் தலைமையிலான போலீசார் தொடர்ந்து இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் உடையராஜபாளையம் பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய குருபிரசாத், 23 வயதுடைய சாரதி, 25 வயதுடைய தமிழரசன், 42 வயதுடைய மஞ்சன், 19 வயதுடைய வினோத்குமார் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் தொடர்ந்து சாலையோரம் நிற்க வைக்கும் லாரிகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 9 விலை உயர்ந்த செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சியில் மாதனூர் பகுதியில் புற காவல் நிலையம் திறக்கப்பட்டு இருந்தும் போதிய காவலர்கள் இல்லாததால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் தொடர்ந்து அப்பகுதியில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள், வணிகர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். செய்திகளுக்காக விமல் ராஜ்.